கருணைதான் ஒரு சிறுமியின் வாழ்க்கையே மாற்றி காட்டியது. ஆம், இந்த கதை அந்த கருணையின் ஒரு கரு. ஒரு பழைய அழுக்கு உடையுடன் ஒரு அப்பா தன் சிறு வயது மகளோடு ஒரு பெரிய அழகான உணவகத்துக்குள் நுழைந்தார். வெயிட்டர் புன்னகையுடன் வந்து கேட்டார், என்ன ஆர்டர் செய்ய விரும்புகிறீர்கள் ஐயா? அந்த அப்பா மெதுவாக சொன்னார், நான் என் மகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அவள் வகுப்பில் முதலிடம் பிடித்தால் ஒரு நாள் இங்கே வந்து தோசை வடை சாப்பிடுவோம் என்று. அவள் இன்று அதை செய்து காட்டிவிட்டாள். அவளின் அந்த செயலுக்காக, அவளுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்தேன். சரி ஐயா, உங்களுக்கு என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று அந்த வெயிட்டர் கேட்டார். ஐயா, தயவுசெய்து என்னை தப்பாக நினைக்காதீர்கள். என்னிடம் அவளுக்கு சாப்பிடும் அளவுதான் காசு உள்ளது, எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னவுடன் அந்த வெயிட்டர் அந்த கதையை உணவக உரிமையாளரிடம் போய் சொன்னார். அவர்களுடைய உணவுக்கான பணத்தை நான் கட்டுகிறேன் ஐயா. உரிமையாளர் சிரித்தார். இல்லை, இன்று அந்த சிறுமியின் வெற்றியை இந்த உணவகமே கொண்டாடட்டும். சில நிமிடங்களில் மேசையில் வந்தது ஒரு முழு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட். தோசை, வடை, சாம்பார், சட்னி. ஒரு விருந்து தயாரானது. அந்த சிறுமியின் கண்கள் மின்னின. மனசுக்குள் நம்பிக்கை விதைத்தது. அந்த நாளின் நினைவு அவளுக்கு ஒரு வழிகாட்டி வெளிச்சமாக மாறியது. இரவெல்லாம் படிக்கும்போது அவள் அந்த அந்நியர்களின் அன்பை நினைத்து கொண்டாள். படிப்போடு மட்டும் நிற்கவில்லை. வார இறுதிகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் இடங்களில் சேவை செய்தாள். அவர்களின் முகங்களில் தன் குடும்பத்தின் பழைய போராட்டத்தை பார்த்தாள். கல்விதான் வாழ்க்கையை மாற்றும் என்று ஆழமாக நம்பினாள். ஒரு நாள் அவளுக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அந்த சந்தோஷத்தை கண்ணீரோடு அப்பாவிடம் பகிர்ந்தாள். படிப்பு முடிந்ததும் அரசு சேவையில் சேர்ந்தாள். கீழ்நிலையில் தொடங்கி நேர்மையோடு உழைத்தாள். அந்த நாளின் பாடம் அவளை ஒருபோதும் விட்டு போகவில்லை. கருணைதான் மிகப்பெரிய அதிகாரம். வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த உணவகத்திற்கு ஒரு செய்தி வந்தது. இன்று நமது உணவகத்திற்கு புதிய நகர ஆணையாளர் காலை உணவருந்த வருகிறார். அவள் வந்தாள், தன் வயதான பெற்றோருடன். உணவக ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். அவள் நேராக உரிமையாளரிடம், அந்த வெயிட்டரிடமும் சென்றாள். நான் தான். அவள் குரல் நடுங்கியது. ஒரு தோசை, ஒரு வடை கூட வாங்க முடியாத அந்த பெரியவரின் மகள் அந்த சிறுமி. ஆம், அவள் சொன்னாள், நீங்கள் என்னை குடும்பமாக கொண்டாடினீங்க. அந்த ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. அவள் மெதுவாக அறிவித்தாள். இன்று இந்த உணவகத்தில் எல்லோருக்கும் காலை உணவு என்னுடைய செலவு. புறப்படும் முன் அந்த உரிமையாளரும் வெயிட்டரும் ஆண்டின் சிறந்த குடிமக்கள் என்று கௌரவிக்கப்பட்டார்கள். ஒருவரின் ஏழ்மையை வைத்து அவருடைய எதிர்காலத்தை அளந்துவிட வேண்டாம்.